ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் குழம்பு. நான் செய்கிற இந்த சிக்கன் குழம்பு வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து ஒரு அரை கிலோலேருந்து 3/4 கிலோ வரை எடுத்து நான் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு பக்கம் ஊறட்டும். ஏன்னா இது எதுக்காக நம்ம தயிர் ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ ஹோட்டல்லலாம் சாப்பிட்றீங்க, ஹோட்டலில் வைக்கிற சிக்கனுக்கும் நம்ம வைக்கிற சிக்கனுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஹோட்டலில் உள்ள சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தயிர்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகிடும். அதுக்காக இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சுக்குவாங்க. அரைக்கிற பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய், ஒரு 2 சில் தேங்காய், முந்திரி ஒரு 5லேருந்து ஒரு 10 முந்திரி, கொஞ்சம் கசகசா, இதுதான் அரைக்கிற பொருள். 5லேருந்து ஒரு 6 பச்சை மிளகா, வரமிளகா ஒரு 4-5 வரமிளகா, காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கங்க. ஆந்திரா ஸ்டைலே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு காரம் எல்லாமே நல்லா போட்டிருப்பாங்க, அதனால் சேர்த்துருக்குறேன். நீங்களும் அதே மாதிரி காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கங்க. தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, புதினா, மல்லி, கொஞ்சம் லெமன், ஒரு 1/2 லெமன், பட்டை, அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. குக்கர் வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன். சீக்கிரம் நம்ம 3 விசில் 2 விசில். ப்ராய்லர் சிக்கன் அப்படின்னா 2 விசில் போதும். நாட்டுக்கோழி இது நீங்கள் இப்போ நான் பண்ணுற மெத்தடே நாட்டுக்கோழியில் பண்ணலாம். நாட்டுக்கோழியில் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கும் சேம் இதே மெத்தடு தான் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா விசில் வந்து குக்கர் விசில் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் வச்சுக்கோங்க. ப்ராய்லர்னால் 2 போதும். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரியுது. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டாச்சு. எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிறது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, புதினா, மல்லி அதையும் போட்டுறேன். தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா அதுவும் பச்சை வாசம் போகிறது வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. அந்த சிக்கன்லேயே நம்ம அந்த சிக்கனில் இருக்க தண்ணி, தயிர் அதில் தான் நல்லா சிக்கன் வெந்து வருது. உடனே குக்கர் விசில் போட்டு வச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. அது கூட ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருந்ததை புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். லெமன் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஊற்றிக்கங்க, இல்லைன்னா அதை கட் பண்ணிக்கங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கிறேன். இனி குக்கர் போட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இது ப்ராய்லருக்கு ரொம்ப தேவையில்லை விசில், 2 இல்லைன்னா 3 போதும். நாட்டுக்கோழி அந்த மாதிரினா அதுக்குன்னு ஒரு 5-6 விசில் தேவைப்படும். பாருங்கள், நான் 2 விசில் விட்டுருக்கிறேன்.
நான் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரைஸ்க்கும் வச்சுக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் வசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.